டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம் 2022 கேட்ட ஒரு கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்னன்னா 25 மாணவர்கள் சராசரி மதிப்பெண் 78.4. இங்கு 96 என்ற மதிப்பானது 69 என தவறுதலாக எடுக்கப்பட்டது கண்டறியப்பட்டது எனில் மதிப்பெண்களுக்கான சரியான சராசரியை காண்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா 25 மாணவர்களோட சராசரி 78.4ன்னு உங்களுக்கு எடுத்திருக்காங்க. அதாவது சராசரினா என்னது, 25 மாணவர்களுக்கு அந்த 25 மாணவர்களோட மதிப்பெண்களையும் கூட்டி 25ஆல் டிவைட் பண்ணுறது. ஸோ அதான் சராசரி. சப்போஸ் x1ன்றது x1 x2 x3 தான் அவங்க எடுத்திருக்கிற மதிப்பெண் வச்சுக்குவோம், 25 மாணவர்கள் எடுத்த மதிப்பெண். அப்போ அதை எல்லாத்தையும் கூட்டி எத்தனையோ அதால் டிவைட் பண்ணால் அதுக்கு பேர் சராசரி. ஸோ அப்போ 25ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ இதனால் இது சராசரி. இது கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஆச்சுன்னா 96 என்ற மதிப்பானது 69 என தவறுதலாக எடுக்கப்பட்டது. ஸோ அப்போ நம்மளுக்கு சரியான நம்பர் என்னன்னா, சரியானது 96. அது எப்படி எடுத்துட்டாங்க, தப்பானதா 69 எடுத்திருக்காங்க. ஸோ அப்போ இதில் இருக்கிறத நம்ம இப்போ சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். ஸோ இந்த 69ன்றது ஏதோ ஒரு நம்பராக இங்கே இருக்க போகுது, அதை நம்ம இப்போ சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். ஸோ நம்மகிட்ட என்ன இருக்குது, சராசரி அவங்க கொடுத்துருக்கிறது கொஸ்டினில் 78.4. சராசரிக்கான ஃபார்முலா என்னது, இதில் ஏதாவது ஒரு நம்பர் தான் 69 இருக்கும். ஸோ அதை நம்ம முதல்ல எழுதிக்கிடுவோம். இப்போ மேபி நான் ஃபஸ்ட்டு x1ஐயே 69 கூட எழுதிக்கிறேன். 69 + x2 + எக்ஸெட்ரா x25/25 = 78.4. இதுதான் எனக்கு கிடச்சிருக்கு. இப்போது இது 69ன்றது தப்பாக எடுத்திருக்காங்க, அதனால நம்மளுக்கு ஆன்சர் 78.4ன்னு வந்திருக்கு. நம்மளுக்கு இங்கே என்ன எடுத்துருக்கணும், 96ன்னு எடுத்துருக்கணும். அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த ஈக்குவேஷனை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி எழுத போகிறோம். என்ன பண்ணுறோம்னா, நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை எழுதிடுவோம். 96 + x2 + x25/25. ஆனால் இப்போ இது 78.4 இருக்காது, ஏன்னா நம்பரை மாற்றிட்டோம். ஸோ அப்போ அங்கே 78.4 வரணும்னா என்ன பண்ணணும், 69 இருக்கணும், 96 இருக்கக்கூடாது. அதனால் 96 நான் கழித்து கூட்டுறேன். உங்களுக்கு இங்கே புரியும்னு நினைக்கிறேன். என்ன பண்ணியிருக்கேன்னா, -96 + 96, அதாவது -96 + 96னா 0 ஆயிரும். ஸோ அப்படின்னா இதே தான் 69 + x2 + இதே தான். ஸோ அப்போ இதோட வேல்யூ மாறாது, 78.4. இப்போ நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்குவோம், மிச்சதெல்லாம் இங்கே வெளியே கொண்டு போயிடுவோம். என்ன வந்துடும், 69 - 96 / இந்த 25 இருக்குது, இது ப்ளஸ் நம்மளுக்கு இங்கே என்ன வேணுமோ 96 + x2 எக்ஸெட்ரா x25/25 = 78.4. இது வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்மளுக்கு சரியான சராசரின்றது இதுதான் நம்மளுக்கு தேவை. ஸோ இப்போ நம்ம இதை கண்டுபிடிச்சா போதும். ஸோ இதை இங்கே வச்சுட்டு இதெல்லாம் அங்கே கொண்டு போயிட்டால் என்ன வந்துடும், 96 + x2 + x25 = 78.4. இதோட வேல்யூ என்னது, 69 - 96. ஸோ எழுதிடுவோம் இங்கே 96, சாரி இங்கே எழுதுகிறேன். 96லேருந்து 69 போச்சுன்னா எவ்வளோ வரும், ஸோ 9 8 ஆயிரும், இங்கே 16, ஸோ 7 8ல் 6 போச்சுன்னா 2 27. இங்கே பெரிய நம்பருக்குரிய குறி மைனஸு. ஸோ அப்போ இங்கே என்ன இருக்கும், -27/25 + 96 இது இருக்கும். ஓகேவா? ஸோ இது ரஃப் கால்குலேஷன். ஸோ இது இருக்கும். இப்போ நம்மளுக்கு தேவையானதை வச்சுட்டு மிச்சதெல்லாம் அங்கே கொண்டு போயிடுவோம். 96 x2 + x25 78.4 + 27/25 இது வந்துருச்சு.
இப்போ இது ரெண்டையும் கூட்டினா நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். ஸோ இங்கே கூட்டுறதுக்கு முதல்ல இங்கே பின்னமாக இருக்குது. பின்னமாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்மளுக்கு கீழே டினாமினேட்டரில் 10, 100, 1000 வர மாதிரி இருந்தால் ஈஸியாக போட்டுடலாம். அதனால மேலேயும் கீழேயும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 4 அப்படின்னா என்னதுன்னா 4 அடிச்சு கொடுத்தா 1 தான். ஸோ அதனால் இது ப்ராப்ளமாக வராது. ஸோ மேலே கீழே 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 78.4 ப்ளஸ் மேலே 80, 4 28, 98, 4 28, 108, சாரி 108/100. ஸோ 108/100, 100ன்னா என்ன பண்ணுவோம்? ஜஸ்ட் 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். ஸோ 1.08. இது ரெண்டையும் கூட்டினா என்ன வரும்? 79.48. ஸோ இதுதான் நம்மளுக்கு தேவையான ஆன்சர். அதாவது சராசரிக்கான ஃபார்முலா x1, x2, x3, x5 / 25. இங்கே சரியான மதிப்பெண் 96 போட்டாச்சு. ஸோ அதோட வேல்யூ என்ன வந்திருக்கு? சராசரி 79.48. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டு.